தமிழ்நாட்டில் வெள்ள பேரிடர்கள் வந்தபோது எட்டிக்கூட பார்க்காத பிரதமர் மோடி 10 நாட்களில் 4 முறை தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளதாகவும், வெள்ளத்தை பார்வையிட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாரே தவிர நிதி ஏதும் தரவில்லை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இந்த சிஏஏ சட்டம் உங்களுக்கு தெரியும், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்டம். சிஏஏ சட்டம் வரும்பொழுது, சிஏ என்ஆர்சி வரும்பொழுது 2019 அதை எதிர்த்தது, முதல் குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனக்கு அதுல என்ன கூடுதல் பெருமைனா, நான் அரசியல் வாழ்க்கைக்கு வந்து, பொது வாழ்க்கைக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்ப தெரியுமா செய்யப்பட்டேன்? அதிமுக ஆட்சியில அந்த சிஏ சட்ட நகலை கிழிச்சு போட்டு நான் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன். அதான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பெருமையாவே சொல்லுவேன். அப்ப அந்த சிஏ சட்டம் வரும்போது அதை தெரிஞ்சு ஆதரிச்சது யாரு? அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி என்ன சொல்றாங்க, கூட்டணி தர்மத்துக்காக நாங்க பண்ணோம் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நம்பாதீங்க. இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர் இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்த சிஏ சட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிடுச்சு. நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டால், தமிழ்நாட்டில் நான் என்னைக்குமே சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு இந்தியாவிலே முதல் குரல், முதல்வர், ஒரே முதல்வர் நம்முடைய கழக தலைவர் இருந்தார். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருகின்ற கட்சி திமுக கிடையாது. இப்போ இந்த 10 நாள்ல மட்டும் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 நாள்ல மட்டும் 4 முறை வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்தாரா? இதுக்கு மழை பெஞ்சு வந்தாரா? எட்டி கூட பார்க்கல. ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க, ஆனா நிதி வரல. நம்ம தலைவர் ஒரு குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டம், அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய வெள்ளம், பெரிய பாதிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் மக்கள் கேட்காமே கொடுத்தார் நம்முடைய தலைவர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.